வீக்கெண்ட் ஏதாவது ஒரு நல்ல மூவி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நம்ம பார்த்ததில்ல. ரொம்பவே நல்லா இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ படிச்சுட்டு சரி கண்டிப்பாக அந்த படத்துக்கு போயிடலான்னு பிவிஆர் கலடா மீனம்பாக்கத்தில் புக் பண்ணியாச்சு. சரி போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீதத்தில் கீழே நம்ம சாப்பிட்டுடலாம் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு செட்டிநாடு டிஃபன் ஐட்டம்ஸ் அப்புறம் போண்டா, அதுக்கப்புறம் குழி பணியாரம் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் கீதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது தியேட்டர் கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் லஸ்ஸியும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணி தியேட்டருக்கு போனோம். பார்த்தா அந்த பிவிஆர் ஐநாக்ஸ் கிட்டத்தட்ட அங்கே நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இது போன தியேட்டர் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் பேக் இருக்கும். ஸோ வயசானவங்களும் உட்காந்துட்டு பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் ரிவ்யூ பார்த்தேன். அதனால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா சசிகுமார் சார் படம்னாலே கொஞ்சம் நல்லா ஸ்டோரிஸ் இருக்கும். மோர் தென் தட் சிம்ரன் மேடம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படம் பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இலங்கை தமிழர்கள் அங்கே அகதியாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வரும்போது அவங்க படுற வேதனை அவஸ்தைகளை தான் படமாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சசிகுமார், சிம்ரன் எல்லாருமே எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தாங்க. சசிகுமார் சாருக்கு இது நல்ல பிரேக் த்ரூன்னே சொல்லலாம். சிம்ரன் மேடம் கேட்கவே வேண்டாம், தூக்கி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்களும் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.